எங்கள் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் வந்து அவரை பற்றி பேசும்போதெல்லாம் என்னை பற்றி நான் ரொம்ப உயர்வாக நினச்சிக்குவேன். ஏன்னா நான் அவரை பற்றி எக்ஸாம் எழுதி திரைப்பட கல்லூரியில் பாஸ் பண்ணவேன். அதே படத்தை பற்றி சார் வந்து சொன்ன உடனே அந்த 7 நாட்களை பற்றி தான் மாங்குன்னு திரைக்கதைக்காக நான் வந்து எக்ஸாம் எழுதி பல தடவை மேடையில் சொல்லியிருந்தாலும் அது ஒரு சிறப்பான திரைப்படம். அதற்கு ஈடு இணை உலகத்தில் எந்த ஒரு திரைக்கதையும் கிடையாதுன்றது எனக்கு இன்னைக்கும் எங்களுடைய கருத்து. எங்கள் தமிழகத்தின் திரைக்கதை மாமேதை, இந்தியா போற்றும் மாமேதை எங்கள் அண்ணன் பாக்கியராஜனா. அது வந்து மிகையாகாது. ஸோ நீங்கள் சொல்லும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா நானும் சரியான ஒரு முடிவை தான் எடுத்திருக்கேன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அப்படின்ட்டு. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அடுத்தது அரவிந்தராஜ் அவர்கள். நான் திரைப்படக் கல்லூரியில் 3வது ஆண்டு படிக்கும்போது 2வது ஆண்டு படிக்கும்போது அவர் 3வது ஆண்டு. அவர் ஊமை விழிகள் படத்துக்கு இயக்குனராக போகிறார்னு என்னையும் சேர்த்து இழுத்துக்கிட்டார் அவர் யூனிட்டில். ஸோ என்னுடைய வாழ்க்கை பயணத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது அரவிந்தராஜ் அவர்கள். எனக்கு முதல்ல மெட்ராஸில் நான் வந்தப்போ ஒழுக்கமாக போட்டுக்கிறது கூட பேண்ட்டு ஷர்ட்டு கிடையாது. நான் வந்து என் பிரதரோட பேண்ட்டு, சொந்தக்காரங்க பேண்ட்டெல்லாம் வாங்கி ஆல்ட்ரு பண்ணி தான் போட்டுக்குவேன் காலேஜ் வரும்போது. அதே கூட தான் நல்லாயிருக்கும், நான் கொஞ்சம் அழகாக இருப்பேன், அதை பற்றியெல்லாம் கவலைப்படல நான். ஆனால் எனக்கு முதல்ல தீபாவளிக்கு பேண்ட்டு ஷர்ட் எடுத்து கொடுத்து என்னை ஊருக்கு அனுப்பி வச்சது அரவிந்தராஜ் அவர்கள். இதெல்லாம் தான் உயர்ந்த மனிதம். நான் என்ன சொன்ன வர்றேன், இந்த மனிதம் என்ற ஒரு விஷயத்துக்கு வர்றேன். இவங்க ஒரு கதையில் சொன்னாங்க, அழகான கதை, இந்த சிங்கத்து கதையை. நான் ஒரு கதையை சொல்கிறேன், இல்லைன்னா வர்றவெல்லாம் கதை சொல்கிறேன்னு. அடுத்து எங்கள் அண்ணன் வேற கதை சொல்ல போகிறாரு. எங்கள் அம்மா நான் சின்ன வயசாக இருக்கும்போது கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பாங்க. எப்பவுமே அம்மாக்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. டப்புன்னு அடிச்சிருவாங்க. நான் உனக்கு காசு கொடுக்க மாட்டேன் படா அப்படின்னு ஒரு அரைஞ்சிருவாங்களா, கண்ணம் வீங்கிடும். உடனே ஓடுவேன். தோட்டத்தில் எங்கள் அப்பா வேலை செஞ்சிட்ருப்பார், பருத்தி காட்டில் வேலை செஞ்சிட்ருப்பார். அப்பா நான் சாக போகிறேன் அப்படின்னு. என்னப்பா ஆச்சு? அந்த ராட்சசி அடிச்சிட்டா. யார்? எங்கள் அம்மாவை. ஏன்னா அடித்தா அவங்க ராட்சசி தானே. இந்த ராட்சசி அடிச்சிட்டா நான் செத்து போகிறேன். வேண்டாம் சாமி போம்மா, அப்பா அம்மா அப்படித்தானே அடிக்கணும். இல்லை நான் சாகிறேன் அப்படின்னா. செத்துதாகணுமாப்பா? ஆமாப்பா. அவர் பக்கத்தில் போய் ஒரு பருத்தி செடிக்கு பின்னாடி போய் அதை நோண்டினார் மண்வெட்டியை வச்சு. அந்த மண்வெட்டிக்கு வெட்டின உடனே உள்ள பாலிடால் டப்பா ஒன்று வந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு ஷாக்கு. என்னடா பாலிடால் எடுக்கிறாரு? நான் சின்ன பையன், 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அதுதான் எனக்கு நிறைவு தெரிஞ்ச முதல் திரைக்கதை என் வாழ்க்கையில் நடந்தது. அண்ணனுக்காக சொல்கிறேன் நான். இது அவர் எப்படி வாசாமி அப்படின்னு மெதுவாக திறந்து, இது யாராச்சும் கண்ணில் பட்டால் வர்றோம் போகிறோம் ஏதாவது தற்கொலை பண்ணுறதுக்கு எடுத்து குடிச்சு போடுவாங்கன்னு இதை வந்து பருத்தி காட்டில் எனக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு இடத்துல புதைச்சி வச்சுருவேன். நாளைக்கு வந்தால் வேறு இடத்துல புதைச்சி வச்சுருவேன். நானே மறந்துடுவேன். இந்த மறக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிடுவேன். குடித்தா செத்து போயிடல சாமி அப்படின்னு அவ்வளோ அசால்ட்டாக எங்கள் அப்பா எடுத்து கொடுக்குறாரு. அப்போ அப்படின்ட்டு ஓடா டே, சாகிறவன் கேட்க மாட்டான், சொல்லிட்டு சாக மாட்டான்டான். இந்த காட்சியை அப்படியே பொன்னுமணி திரைப்படத்தில் வச்சிருப்பேன் நான். இதே காட்சியை அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிவகுமார் போவேன், அம்மா நான் சாக போகிறேன் அப்படின்னு. நான் சாக போகிறேன் உடனே ஒரு பாட்டில் போய் எடுத்து கொடுப்பாரு, சேர்த்து போடா அப்படி. அப்புறம் போடா அப்படி. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பெரியவங்க சில விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே பதிய வச்சுருவாங்க. அப்போது நம்ம அந்த பாசத்தை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு தெரியாது எப்படி வெளிப்படுத்துறது. அம்மாவோட பாசத்தை வேறு மாதிரி புரிஞ்சுக்குவோம், அப்பாவோட நேசத்தை வேறு மாதிரி புரிஞ்சுக்குவோம். அதான் அப்பாவோட உயர்வை சொல்லும்போது, எங்கள் அப்பா ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப். இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து உயிருக்கு போராடிட்டுருக்காரு. நான் ஒரு படத்துக்கு படப்பிடிப்பில் இருக்கேன், திருப்பதியில் ஷூட்டிங். எங்கள் அப்பா பெருமாளோட பக்தர்.
பெருமாள் கோயிலுக்கு தவிர வேறு எந்த கோயிலுக்குள்ளேயும் காலடி எடுத்து வைக்க மாட்டார். அப்படி ஒரு பக்தர் அவர். அது முத்திரை போட்டவர்னு சொல்லுவாங்க அந்த பெருமாள் பக்தர். அவர் என்ன பண்ணிட்டாரு, உடம்புக்கு சரியில்லை, கேன்சர் அவருக்கு. அவர் பிழைக்க மாட்டாருன்னு தெரியும். நான் ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் போய் எங்கள் அண்ணா வீட்டில் எங்கள் ஊரில் விட்டுட்டு வந்துட்டு சொல்கிறாரப்பா நீ போடா ஷூட்டிங் போ அப்படின்றார். இல்லைப்பா நான் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ண வேணா, அந்த ரெடியார் நல்லவன்ப்பா, அவன் ஒன்றும் விவரம் தெரியாதவன், உன்னால் அவனுக்கு இழப்பு வந்துடக்கூடாது. நான் திருப்பதி மலையில் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்க ஒரு தெலுங்கு படம், சௌந்தர்யா ஹீரோயின். அப்போது நைட்டு சீரியஸ்ன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க என் பிரதர். நைட்டோட நைட்டை கார் எடுத்துகிட்டு நான் போகிறேன். நான் காலையில் போன உடனேயே எங்கள் அப்பா எந்திரிச்சு உட்காந்துட்டார். நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏப்பா வந்தேன், ஒரு நாள் வந்தால் 1 லட்ச ரூபா வேஸ்ட்டாக போகுமில்ல, எங்கெல்லாம் ஷூட்டிங் நிறுத்திட்டு வந்திருக்கேன் நான். அந்த உயர்ந்த உள்ளம்தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்துச்சுன்னு சொல்கிறேன். அந்த மனித நேயம். யாரோ ஒரு தயாரிப்பாளருக்கு 1 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு வேஸ்ட்டாக போயிடுமே நினச்சார் பாருங்க. அதுதான் தந்தையர்கள். கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், நீ அவசரப்பட்டெல்லாம் வராது, நீ கிளம்பு, நான் போனதுக்கு அப்புறமா வா. எனக்கு தெரியும் அவர் ஒரு 4-5 நாளில் போயிடுவாருன்னு. அதுதான் அந்த வியாதியோட கொடுமை. நான் போய் 2 நாளில் சேர்றேன். 3ஆவது நாள் நியூஸ் வருது. அப்போது நான் அறிமுகப்படுத்திய சௌந்தர்யா அங்கே பரபரப்பான ஹீரோயின், எல்லா பெரிய நடிகர்கள் டாப் ஹீரோஸ் கூட நடிச்சிட்ருக்கா. அவள் டேட்ஸ் கிடைக்காது, எனக்காக அங்கே வந்து நடிச்சிட்ருக்காங்க. ஸ்ரீகாந்த் அவர் வேகமாக முன்னேறி வர ஒரு தெலுங்கு நடிகர். அவங்க 2 பேரும் என்ன தெரியுமா செஞ்சாங்க, சார் நாங்கள் 3 நாள் 4 நாள் இங்கேயே உட்காந்துட்ருப்போம், இந்த செலவுகளையெல்லாம் நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் போய் அப்பாவுக்காக வேண்டியது பண்ணிட்டு வாங்கண்ணா. ஆக எல்லா சினிமாக்காரங்க குறிப்பாக நிறைய பேரோட மனதில் மனிதம் இருக்கிறது. சினிமாக்காரன்டா அப்படின்னு எவனாச்சும் கேவலமாக சொன்னால் தயவு பண்ணி அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு 2 போடுங்க, தப்பே கிடையாது. சினிமாக்காரங்க கிட்ட அவ்வளவு மனிதம் இருக்கிறது என்பதை திரும்ப திரும்ப நான் சொல்ல நான் வந்தேன். ஏன்னா மனிதன் இருப்பவன் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் மனிதம் இருப்பதனால் மனிதர்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறோம், மனிதம் உள்ளவர்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறோம். புரியுதா? இதெல்லாம் இது ஒன்றா சேரும். தம்பி சொன்ன மாதிரி அன்பே சிவமே, அந்த பாட்டு யார் எழுதுனதுன்னு நான் கேட்டேன். அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும்போதே கேட்டேன். அவருடைய உயர்வு என்ன தெரியுமா, எல்லாரும் சேர்ந்து எழுதணுன்னாரு. அதாவது யாரோ ஒருத்தர் தன்னுடைய பெயரை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை என்பதே ஒரு பெரிய மனிதம்தான். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த குழந்தைங்களுக்காக இந்த படம் அப்படின்னாரு. ஒரு நல்ல நண்பர் அவர் எவ்வளவு தியாகங்களை பண்ணி குழந்தைகளெல்லாம் பராமரிச்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கைக்காக தன் வாழ்க்கையே இழந்து ஒரு திரைப்படத்துறையில் ஒரு இயக்குனராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒருத்தர். நீங்கள் மிகப்பெரிய டைரக்டருங்க, நீங்கள் மனிதர்களையே இயக்குகிறீர்கள். நாங்கள் சினிமாவை தான் இயக்குறோம், நீங்கள் இன்றைக்கி சினிமாவை தான் இயக்கியிருக்கீங்க. இப்போ அது பெரிய இயக்குனர் இதே கிடையாது. அது நீங்கள் செஞ்சிட்ருக்கிறது அரவிந்தராஜ் அவர்கள் சொன்னது போல் நீங்கள் இருவரும் செய்வது மிக உயர்ந்த சேவை. இந்த சேவைக்கு ஈடு இணை எந்த சேவையும் கிடையாது என்பதை நான் இங்கே உறுதிபட கொடுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இது ஏதோ சினிமா அல்ல, இந்த படம் சினிமா அல்ல. ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு மனிதன் மறைவுக்கு பின்னால் அவனை பற்றி எப்படி இந்த உலகம் பேசுகிறது என்பதை பற்றிய படம் என்று நான் அறிகிறேன். நம்ம நல்லவன், ஒரு 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணுவோம். எவனோ ஒருத்தர் நம்மளை தப்பாக தான் சொல்லுவான். இது இயற்கை. எல்லாருமே நல்லதே சொல்லிட்டு இருந்தோம்னா அப்புறம் நமக்கு வேற இந்த உலகத்தில் எல்லாமே நல்லவங்களாக இருந்தால் பிரச்சனையாயிரும் தெரியுங்களா? எப்படி நல்லவன்ற ஒரு வார்த்தையே வராமல் போயிடும். எல்லாமே நல்லவங்களாக இருந்தால்
ஏதோ ஒரு கெட்டவன் இருந்தால் தானே நல்லவன்றதுக்கு ஒரு வார்த்தை உருவாகுது இல்லையா? நல்லது கெட்டது, கெட்டது இருந்தால்தான் நல்லதுக்கு நல்லது, இல்லைன்னா நல்லதுக்கே பிரச்சனை வந்துரு. கெட்டது என்ன என்று தெரிந்தால்தான் நல்லது என்ன என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் இங்கே எல்லாமே நல்லவர்களாக இருக்கிறீர்கள். இந்த மாதிரி ஒரு புதிய சமுதாயத்தை, புதிய இயக்கத்தை நீங்கள் துவக்கி இருக்கிறதே பெரிய விஷயம். நீங்கள் எத்தனையோ வியாபாரங்கள், ஏதாவது தொழில் நடைமுறை தொழிலில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணாலும் உங்களுடைய முழு நேரம் இந்த சேவைக்காகவும் எதையும் பலனை எதிர்பார்க்காமல் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதை ஒரு நோக்கமாக கொண்டிருக்கும் உங்களுக்கு வெற்றி என்பது சாதாரண ஒரு கஷ்டமான பிரச்சனை அல்ல, சாதாரணமாக உங்கள் கையில் வந்து விளையாட போகிறது. எல்லாருமே உங்களை பற்றி பேசுகிறாங்க, உங்களை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி சிஎம்ஏ வந்து தன்னால் இயலாமைக்கு வருத்தப்பட்டு ஒரு கடிதத்தை, உங்களுக்கு வாழ்த்து கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் என்றால் அதே மிகப்பெரிய ஒரு வெற்றி தானே. அதே போல கலைஞர்கள், இந்த ஒட்டுமொத்த இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களும், இடம்பெற்றிருக்கக்கூடிய கலைஞர்கள், பாடியவர்கள் எல்லாமே பாண்டிச்சேரின்னு தம்பி சொல்லும்போது எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. ஆனால் யாருமே புதுசாக நடித்த மாதிரி தெரியல. ஏதோ ஒரு எல்லாமே நம்ம கலைஞர், நான் ஏதோ நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் இறக்கியிருப்பாங்க போல் இருக்குன்னு. ஆனால் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதான் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய 2வது படத்துக்கு நான் வந்திருக்கேன். முதல்ல ஏற்கனவே ஒரு ஆடியோ ரிலீஸில் 2 பேர்த்துக்கு பழக்கம்னா நல்ல பழக்கம். நீங்கள் வேறு பிட்டை போட்டுருவீங்க. அது வேறு ஒருத்தர் சிரிக்கிறார் அப்படின்னு பாருங்கள். நான் நல்ல பாப்பா நல்லா நடிச்சிருக்கேன். அவங்க அடுத்து இன்னொரு பெரிய படம் நடிச்சிட்ருக்காங்க. அதாவது டைட்டில் என்ன மறந்துட்டேன். இந்த பிளாக் பல்சர் அப்படின்னு, யார் நம்ம அட்டகத்தி தினேஷ் கூட நடிக்கிறாங்க. அந்த படமும் அடுத்து முடிஞ்சிடுச்சு. பெரிய ஹீரோயினுங்க, சாதாரணமாக பெரிய கைத்தட்டல் கொடுங்க. அதுவும் நம்ம ஹீரோ செலக்ட் பண்ணியிருக்காருன்னா சாதாரணமாக செலக்ட் பண்ண மாட்டார் அவர். நீங்கள் செலக்ட் பண்ணலையா? சரி, டைரக்டரா? சரி, எந்த நல்லவர் அதில் தேர்ந்தெடுத்திருந்தாலும் ஓகே, 2 பேருமே நல்லவர்களா. ஸோ ஒரு அற்புதமான இது, பாடல்கள் எல்லாம் மிக அழகாக இருந்தது. என் தம்பி வந்து மிரட்டிட்டான். எப்பவுமே அவர் மியூசிக் போட்ட படம் எல்லாம் தான் விஜய்க்கு இன்னைக்கு வரையிலும் பேசக்கூடிய திரைப்படங்கள். நடிகர் விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு வரையிலும் பேசணும். நடிகர் விஜய் அவர்களை மாஸ் ஹீரோவாக மாற்றியது இவருடைய இசைதான். அவர் திருப்பாச்சியும் சிவகாசியும் இல்லைன்னா இன்றைக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்க முடியுமா? ஏன் தம்பி அப்படி நம்ம சொல்லக்கூடாது. நான் சொல்லலாம், விஜய் என் தம்பி தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு மிகப்பெரிய பிள்ளையார் சொல்லி உங்கள் படங்கள், உங்கள் இசை பட்டையை கிளப்பும். அதனால் பார்த்தீங்களா, ஆள் எப்படி இருக்கார் பாருங்கள். மனசு மாதிரி பரந்த இதயம், பரந்த மனது, எல்லாத்தையும் பாராட்டுவான். எல்லாரும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைப்பாங்க. என் தம்பி, உனக்கு ஆண்டவன் எந்த குறையும் வைக்க மாட்டான். உன்னுடைய முழு அன்பையும் முழு திறமையும் வெளிப்படுத்தி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க பாருங்கள். அதே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. நன்றி. இந்த படத்தில் இணைந்து பயணித்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், கேமராமேன் ஆகட்டும். கேமராமேன் எங்கப்பா? வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா இருந்தது. அப்புறம் எடிட்டர், அப்புறம் சண்டை காட்சியெல்லாம் இல்லையோ, சண்டை இல்லாத படம், நல்ல படம், அது வரட்டும். ஆனால் இதில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு இருக்குங்க. இதில் இந்த ஹீரோ கேரக்டரில் ஏதோ ஒரு முக்கியமான மேட்ரு இருக்குது. அந்த மேட்ரை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உலகத்தில் இறந்த கடைசியில் தான் ஒருத்தன் எவன் நம்மளை பற்றி நல்லாது பேசுகிறான், எவன் நல்லதை பற்றி கெட்டதை பேசுகிறான்றது தெரியும். அது வரையிலும் எல்லாரும் சும்மா முன்னாடி வந்து அண்ணே சூப்பர்னு, அண்ணே சூப்பர் நம்பாதீங்க. உண்மையாக நம்மளை யார் நேசிக்கிறான்றத நம்ம இந்த காலத்தில் கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் எப்படி வேணாலும், எந்த அன்பு உண்மை என்பதை நாம் கண்டறிவதற்காக நம்மை மறித்து கொண்டால் ஒழிய, மறித்துட்டு அப்படியே ஆவி ரூபத்தில் வந்து பக்கத்தில் இருந்து பார்க்கணும்.
அப்போ தான் நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டானான்னு தெரியும். அதுதான் இந்த படத்தோட மேட்டர் என்பதை நான் ஓப்பனாக அடிக்கிறேன். நான் கெஸ் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. யாரும் எனக்கு கதையை சொல்லலை. இதே தெரியுது அவர் அட பாவிகளா, நான் இவ்வளவு நல்லது பண்ணுறேன், அதையும் 4 பேர் தப்பாக பேசுகிறானுங்களே அப்படின்னு தெரியும்போது ஒருத்தனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். புரியுதா? ஸோ ஒரு அற்புதமான விஷயத்தை டைரக்டர் வச்சுருக்கார் இந்த படத்தில். நீங்கள் சாதாரணமான ஆள் இல்லை இயக்குனர் அவர்களே. குருனே, நிச்சயமாக உங்களுடைய பணிவுக்கும் அடக்கத்திற்கும் உங்களுடைய நீங்கள் உங்களுடைய சேவை மனப்பான்மைக்கும் இந்த திரைப்படம் நிச்சயம் உங்களை இன்னொரு அடையாளத்துக்கு கொண்டு போகும் என்பதை நான் உங்களுக்கு வாழ்த்துக்களாக சொல்லிக்கொண்டு இந்த மேடையிலே எங்களை சிறப்பித்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு நண்பர், ஏதாச்சும் நாங்களும் நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கணுன்ட்டு எங்கள் இயக்குனர் சங்கத்தில் சில கஷ்டத்தில் இருக்கிற திரைப்பட துணை இணை இயக்குனர்கள், அதாவது சார் வர்றவங்கெல்லாம் ஜெயிக்கிறதில்ல சார், வர்றவங்கெல்லாம் ஜெயிச்சிட்டா இந்த மண்ணிலே நமக்கு மேடைக்கு கிடைக்காது. ஒரு 10 பேருக்கு ஒருத்தன் ஜெயிச்சாவே பெரிய விஷயம். 1000ல் 1, லட்சத்தில் ஒரு 100, இந்த மாதிரி ஜெயிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது இன்றைக்கி எல்லா விஷயத்துலேயும், வாழ்க்கையிலேயே கூட. ஆக வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளை நீங்கள் நல்லவனாக இருங்க, 4 பேர்த்துக்கு நல்லது செய்யுங்க, உங்களுக்கு வெற்றி தானாக வரும் என்ற இந்த இறைவனுடைய ஆசியை, அந்த பரம்பொருள் நம்மளை எப்படி வழிகாட்டுதோ அந்த பரம்பொருளின் வழிகாட்டுதலை செய்து கொண்டிருக்கும் என் அன்பு தம்பிகள் இருவருக்கும் நான் தம்பிகள்னு உரிமையோடு கூப்பிடுறேன். உங்களை பார்த்து நான் போகும்போது நான் கொண்டு போக போகிறது இதுதான், நம்ம ஏதாச்சும் 4 பேர்த்துக்கு நல்லது செய்யணும்ப்பா அப்படின்ற ஒரு முடிவை மட்டும்தான் நான் எடுத்துக்கொண்டு செல்கிறேன். நிச்சயமாக அது ஏதோ எங்கள் லெவலுக்கு நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். கிட்டத்தட்ட கடந்த அந்த 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 கொரோனா வைரஸ் காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 300-350 பேருக்கு நான் அவர்கள் போராட்டத்திலிருந்து அவர்களை காப்பாற்றி இருக்கிறேன் என்று தைரியமாக நான் இந்த மேடையிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த 350 குடும்பங்களுக்கும் தெரியும் இந்த உதயகுமார் யாருன்னு. ஆனால் இதை நம்ம சொல்லணும்னு அவசியம், எதையும் எதிர்பார்க்கல. நான் மட்டும் 60 வயசில் கார் எடுத்துகிட்டு என் ஒய்ஃபு கஷாயம் வச்சு கொடுப்பாங்க, அதை வச்சுட்டு ரோட்டில் கார் ஓட்டிட்டு நான் ஒருத்தன் மட்டும்தான் போவேன். மெட்ராஸில் நேராக போய் எங்கள் இயக்குனர் சங்கத்தில் உட்காருவேன், ஒரு 2 பேர் வர வைப்பேன். என்ன செய்யலாம், யாராச்சும் இந்த ஃபோன் நம்பர் கொடு, யாராச்சும் உடம்பு சரியில்லைன்னா உடனே நம்ம டாக்டருக்கு ஒரு பெரிய ஒரு டீமை வச்சுருந்தோம், ஒவ்வொரு டாக்டருக்கு 5 பேரை அனுப்பிட்டே இருக்க வேண்டியது. இதை மட்டும்தான் நான் செஞ்சேன். ஸோ எந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்குமோ அந்த இடத்துல எல்லாம் பிறருக்காக கொஞ்சம் நீங்கள் உங்கள் நேரத்தையும் உங்களுக்கு உங்கள் பாக்கெட்டில் 100 ரூபாய் இருந்தால் அதுக்கு மேலே இருக்கிற ஒரு 10 ரூபாய் கூட அடுத்தவங்களுக்காக நீங்கள் உதவி செய்ய நினையுங்கள். அப்படி நினைத்தாலே அது இந்த படத்திற்கு கிடைக்கும் வெற்றி என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன்.